சந்திர பகவானும் பார்க்காரு. சந்திர பகவானும் பார்த்து இது மூன்றாவது பிறந்தவ ரோகிணி. ஆமா, கார்த்திகை ரோகிணி. மூணாவது பிறந்தவா கார்த்திகை, நாலாவது பிறந்தவா ரோகிணி. இவ ரெண்டு பேரையும் சந்திர பகவான் பார்க்காரு. 27 பெண்களில இவங்க ரெண்டு பேரும் அழகுல உயர்ந்தவளா இருக்காங்க. இவ ரெண்டு பேரையும் நாம கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சந்திர பகவான் மனதில நினைத்து சந்திர பகவான் நினைக்கும் அப்படின்னு மனதில் நினைக்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம்? அதுக்கு என்ன செய்யலாம்? நம்ம தர்க்கராஜன் இடத்துல போய் பொண்ணு கேட்கணும் அல்லவா? கேட்டாத்தால கொடுப்பாரு. கேட்காம கூட்டி போனா ஓடி போயிட்டாம்ல சொல்லுவாரு. அதனால சந்திர பகவான் என்ன செஞ்சாரு? சந்திர பகவானோ மனமதியில எண்ணிக்கொண்டு எங்க வரறானா சந்திர பகவானோ ராகவனம் தன்னதியில தனித்தானே நிலதியில தர்க்கராஜ முன்னாலே சந்திரரும் வராது மூடி ராஜன் மன்னார் ராஜமன்னே தர்க்கமுடி ராஜமன்ன ராஜமன்னே மாதர்கவானந்தன் நேரே அதற்கு மறந்தீர போதே போது மறந்தீர பகவான பகவானோ மார்க்கமுடி ராஜமன்ன ராஜமன்னே வாரும் என்று வரவேற்று இருக்கையேடாமர செய்து நீரும் தான் கொடுத்து வீட்டுக்கு வந்தாரோ வாங்கன்னு கேட்கணும்ல. உடனே வாங்க என்று வரவேற்று இருக்கையில அமர செய்து என்ன தேநீர் விருந்தெல்லாம் கொடுத்தா. கண்ணோட கோட்டைக்கு தான் சந்திர பகவானோ வருகின்ற வேளையில சந்திர பகவானோ தர்க்கராஜனிடமதியில சந்திரன் அறியது சொல்வார். சந்திர பகவானோ தர்க்கமுடி ராஜமன்னா உங்களுடைய பெண்கள் 27 பேரையும் நான் பார்த்தேன். ஆமா, அப்படி இருந்தா வாயை எடுத்திருக்கான். ஆமா, ஆனா என்ன ஆச்சு? என்ன ஆகுது? சந்திர பகவான் சொல்லியே முடிக்கல. ஆனா நீராடிட்டு அரண்மனைக்கு இந்த 27 பெண் குழந்தையும் வந்தாங்க பாருங்க. அப்பா இடத்துல தர்க்கமுடி ராஜன் இடத்துல இந்த 27 பெண் குழந்தைகளும் சொல்லுதாங்க. என்ன சொல்லுதாங்க? ஒருத்திக்கு ஒருத்தி மனதில் நினைச்சிருக்காரு. ஆமா, இந்த 27 பெண் குழந்தைய வந்து அப்பா இடத்துல தர்க்கமுடி ராஜன் இடத்துல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எப்பா ஒரு நாள் ஒரு பொழுதுனாலும் சரி எங்களை கெட்டி கொடுப்பதா இருந்தா அந்த சந்திர பகவானுக்கு கெட்டி கொடுங்க. ஆமா, 27 வேற யாருக்கும் நாங்க வாக்கப்பட மாட்டோம். மாம மகன் இருக்கா, மச்சா மகன் இருக்கா, அத்தை மகன் இருக்கா அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை கேட்க வேண்டாம். மாப்பிள்ளை எல்லாம் பார்க்கவே வேண்டாம். எங்களை கெட்டி கொடுப்பதா இருந்தா சந்திர பகவானுக்கு கெட்டி கொடுங்க. இல்லாட்டி நாங்க உங்க வீட்டிலே இருக்கோம். ஆமா, எனக்கு ஒரே அப்பா ஒரே அம்மா ஒரே அப்பா 27 பேர் இருக்கும். அது மாதிரி ஒரே மாப்பிள்ளை போதும். ஆமா, அப்படின்னு என்ன 27 பெண் குழந்தையே யாருகிட்ட தர்க்கராஜன் இடத்துல சொல்லுதாங்க. இவன் சந்திர பகவானோ யாரு தர்க்கமுடி ராஜன் கிட்ட பெண்ணு கேட்க வரவும் அவர் என்ன செஞ்சாரு? அவரும் ஆட்டுமென்று சம்மதித்து இவரும் 27 பெண் குழந்தையும் பார்த்திருக்காருல்ல. அதனால 27 பெண்களையும் உமக்கே நான் கட்டி வைக்காமையா? ஆமா, கட்டிதான் அப்படின்னு சந்திரமதியிலே தர்க்கமுடி ராஜமன் 27 பெண்களையோ மனமுடித்து கொடுக்காரு. மனமுடித்து கொடுக்காரு. சந்திர பகவானோ சந்திரலோகம் தன்னதியிலே 27 பெண்களையோ மனமுடித்து வராரு. மனமுடித்து வராரு. இப்படியா இருக்கும் போது சந்திரலோக சந்திர பகவானோ 27
ஆசைப்பட்டது கார்த்திகை ரோகிணி. இந்த ரெண்டு பெண்ணுக்கு தான் ஆசைப்பட்டாரு. ரெண்டு பெண்ணுக்கு தான் ஆசைப்பட்டாரு. ஆமா. தர்க்கமுடி ராஜா 27 பெண்களையும் கட்டி வச்சுட்டாரு. ஆனா அவரு வேண்டாம்னு சொல்லல, 27 பேரையும் கட்டிக்கிட்டாரு. ஆமோ புண்ணிய மாதிரி ஓதல கிடைக்கும். ஆமா, ஏமா ரெண்டு பெண்ணை விட்டுறப்படாதா? 27 பேர் வந்தா வந்துட்டு போறா அப்படின்னு 27 பெண்களையும் கல்யாணம் முடித்தாரு. சந்திரலோக பட்டணத்துக்கு கூட்டிட்டு வந்தார். அப்படி சந்திரலோக பட்டணத்துக்கு கூட்டிட்டு வந்து கார்த்திகை ரோகிணி கூட மட்டும் வாழ்க்கை நடத்துறாரு, குடும்பம் நடத்துறாரு. ஆமா, அவங்க ரெண்டு பேரும் தான் ஜாப்தியா வச்சாரு கேக்காரு. மிச்ச 25 பெண்களை வேற கண்ணால ஏற்று கூட பார்க்கல. வாணும் சொல்லல, போனும் சொல்லல. ஆமா, இப்படி ஒரு நாள் இல்ல, பல நாள பலவருடா நடக்குதையா நாள திலவருடா போடனே நடக்குதையா நெடுநாள நடுவருடா நெடுநாள நடுவருடோ நேர்மையோட நடக்குதையா ஒரு நாள தினமதே என்ன நடக்கூடா தர்க்கராஜன் பெற்ற மக்கள் 25 குழந்தைகளோ மனமதில என்னோதாலே பகவானோ 27 பேரையும் கல்யாணம் முடிச்சிட்டு வந்தாரு. ஆனா இன்னைக்கு வருவாரு, நாளைக்கு வருவாரு, நாளை கழிச்சு வருவாருன்னு நாட்கதான் போகுதே தவிர ஒரு நாள் கூட நம்மள ஏட்டு பாக்குற மாதிரி தெரியல. அதனால நாம என்ன தெய்வம் யாரு தெய்வம் என்னமெல்லாம் இன்னிக்க நீர் வடிக்காரு தர்க்கராஜன் பெற்ற மக்கள் 25 குழந்தைகளோ அழுது கொண்டு புலம்புவார் நீர வடிக்காரு கவலையுடன் புலம்புதாடு கவலையோட சந்திர பகவான் கார்த்திகை ரோகிணி கூட மட்டும் குடும்பம் நடத்துறாரு. மீதி இருக்கும் 25 பெண்களை ஏட்டு கூட பார்க்கவே இல்லை. இன்னைக்கு வருவாரு, இப்போ வருவாரு, பிறகு வருவாரு, நாளைக்கு வருவாருன்னு காலங்கள் சென்றது. வருஷம் போயிடுது. வருஷம் போனதுனால நம்ம 25 பேருங்களே வேற ஏட்டு கூட பார்க்க மாட்டேங்காரு. நம்ம அப்பா கிட்ட போய் சொல்லுவோம். ஒரு வழி பிறக்கும், அப்பதான் பிறக்கும். ஆமா, கலகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கும். நம்ம அப்பாட்ட போய் ஆவலாசனை தான் தெரியும் அப்படின்னு. மீதி இருக்க 25 பெண்கள எங்க வராங்க? அப்பா வீட்டுக்கு வராங்க. ஆர்காவனத்திற்கு ராஜனுக்கு முன்னாடி வராங்க. அப்படி ராஜனுக்கு முன்னாடி வந்து நின்று அப்பா தர்க்கமுடி ராஜா மன்னா 27 பெண்களையும் சந்திர பகவானுக்கு கட்டி கொடுத்தீங்க. ஆனா சந்திர பகவானானவர் யாரு கூட கார்த்திகை ரோகிணி கூட மட்டும்தான் குடும்பம் நடத்துறாரு. அவங்க 2 பேரையும் சேர்த்துட்டு எங்களை தூர விட்டுட்டாரு. எங்களை யார்ட்டு கூட பார்க்கல. இல்ல, நாங்க 25 பெண்களும் இப்படி இருக்கமே வாழா வெட்டியாக. ஆமா, நாங்க இனிமே வாழ்ந்து என்ன பலன்? எங்களுக்கு பலனே இல்லையா? ஆமையா, உங்க வீட்டுல அப்பா வீட்டுல இருந்தா கூட எங்களுக்கு புண்ணியமா இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு கணவரோட வாழாம இருந்தோம்னா இந்த ஊரு நாடு எப்படி பேசும்? வாழா வெட்டின்னு பேசுமே. இந்த வாழ்க்கை எனக்கு தேவையா? இல்ல, தேவையே இல்ல. ஆமோ, அதனால என்ன அப்படின்னு 25 பெண் குழந்தைகளும் என்ன யார் இடத்துல தர்க்கராஜன் இடத்துல கண்ணீரை வடிக்காங்க, கவலையுடன் புலம்புதாங்க. கவலையோடு சங்கடப்படுதாங்க. அப்படி இருக்கவும் என்னென்ன பார்த்தான் தர்க்கமுடி ராஜமன்ன. தர்க்கமுடி ராஜமன்ன கோபம் கொண்டு அங்க ரெண்டும் பறிபறக்க மீத ரெண்டும் துடி துடிக்க வலது போற மீசையெல்லாம் வலது போற வெள்ளையம் போல் நிற்கிறது. ஐயோ, இடது போற மீசையெல்லாம் தர்க்கமுடி ராஜனுக்கு ஈட்டி போல நிற்குதையா. அங்காரம் கோப
சாபம் கொண்டு தர்க்கமுடி ராஜமன்ன சந்தீர பவனுக்கு சந்தீர பவனுக்கு சாபம் அதை கொடுக்காரு பவனுக்கு சந்தீர பவனுக்கு சாபம் அதை கொடுக்காரு தர்க்கமுடி ராஜமன்ன ராஜமன்னே தர்க்கமுடி ராஜமன்ன ராஜமன்னே அங்கார கோபத்தில பாவத்திலே சந்தீர பகவானுக்கு பகவானுக்கு சாகமதை கொடுக்காரே தர்க்கமுடி ராஜமன்ன சந்திர பகவானே பகவானே இந்த பாருங்க நீ அழகிலே உயர்ந்தவனா இருக்க போய்தானே ஆமா 27 பெண் குழந்தை உமக்கு கட்டி கொடுத்தேன் 27 பெண் உன் மேல ஆசைப்பட்டாங்க உனக்கு கட்டி கொடுத்தேன் நீ கார்த்திகை ரோகிணி கூட மட்டும் குடும்பம் நடத்திட்டு மீதி இருக்கும் 25 பெண் குழந்தைய வாழாவட்டி ஆக்கிட்டிய ஆமா உன் அழகு இருக்க என்ன ஆணவத்துல திமிர்ல தானே இப்படி செஞ்ச மீதி இருக்க 25 பெண் குழந்தைகளையும் வாழாவட்டி ஆக்கணும் நீ வெட்டியா போறதுக்கான என் பிள்ளைகளை வாழாமாக்கிட்டிய அதனால என்ன சந்திர பகவானே இந்த பாரு நான் உனக்கு சாபத்தை கொடுக்க அதாவது என்ன அழகிலே உயர்ந்தவனாக இருந்து 25 பெண் குழந்தைய வாழாவட்டி ஆக்கியதால இன்றையில இருந்து உமா அழகு நாளுக்கு நாள் மெலிந்து நாளுக்கு நாள் குறைந்து அழகு என்ன ஆகும் தேஞ்சு போகும் நீ அழகுல உயர்ந்தவனா இருக்க போய் தானே அப்படி இருக்க இப்படி இருந்த உனக்கு மானிட மனுக்களை போல நரை திரை மூர்ப்பெல்லாம் நடக்கும் வந்துரும் நாளுக்கு நாள் உன் உடன் மெலிந்து உன் அழகு குறையும் கடைசி போக கடவாய் அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு கடைசி ஆமாவோட மாதிரி தேஞ்சு போ அப்படின்ட்டாரு என்ன ஆமா அதனால என்ன சந்திர பகவானுக்கு தர்க்கமுடி ராஜன் சாபத்தை கொடுத்தான் என்ன கொடுக்கிறா அப்படி சாபத்தை கொடுக்கவா சந்திர பகவான் யாரோட திருமகன் பிரம்மதேவருடைய உதயத்துல பிறந்தவர் அல்லவா ரத்தத்துல பிறந்தவர் அல்லவா அவர் கொடுத்த சாபம் சந்திரனுக்கு பலிக்குமா பலிக்காதா பலிக்கத்தானே செய்யும் அது மட்டும் இல்லாம 1 2 இல்ல 25 பெண்களையும் வாழாவட்டி ஆகி ஆமா அதனால என்ன இவர் என்ன செஞ்சாரு நாளுக்கு நாள் உடன் மெலிந்து கொண்டே வருகிறார் அழகு குறைந்து கொண்டே வருகிறார் ஆமா அப்படியே இத்து போறார் அப்படி இருக்கவா இந்த 27 பெண் குழந்தைகளையும் தர்க்கமுடி ராஜமன்ன நீங்க 27 பெண் குழந்தைய வாழாவட்டியா என் வீட்டுல வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இல்லையா அதனால பூலோகத்துல நீங்க 27 பேர்களா 27 நட்சத்திரங்களா போய் பிறக்க கடவாய் ஆமா போங்க அப்படின்னு என்ன நான் பெற்ற மக்கள் 27 பெண்களுக்கும் சாபத்தையும் கொடுத்தார் ஐயோ 27 பெண்களுக்கும் சாபம் கொடுத்தாரு இந்த 27 பெண் குழந்தைகள் தான் என்ன அதுபதியில இருந்து எங்க என்ன நான் கடைசி நட்சத்திரம் ரேவதி வரைக்கும் அதனால இந்த 27 பெண் குழந்தைகளா 27 நட்சத்திரங்களாக போனாங்க சந்திர பகவான் விட்ட சாபத்தினால சந்திர பகவானுக்கு நாளுக்கு நாள் உடல் மெலிந்து நாளுக்கு நாள் என்னது அழகு குறைந்து சந்திர பகவான் என்னாச்சு கரும்பு ஊர கட்டரும்பு தஞ்சா கதையா போச்சு அப்படியே தேஞ்சிட்டு போறாரு அதனால என்ன சந்திர பகவானானவர் நாளுக்கு நாள் உடல் மெலிந்து நாளுக்கு நாள் உடல் மெலிந்து சந்திர பகவானோ அழகுதோன் குலைந்து என்ன தெய்வம் அது தெய்வம் என்னாத எண்ணமெல்லாம் என்னதான மனமதிலே எண்ணமெல்லாம் என்னாத எண்ணமெல்லாம் நம்ம என்ன தெய்வம் அது தெய்வம் மனமதியில எண்ணிக்கொண்டு சந்தேர பகவானோ எங்க வரான பிரம்மலோகம் தன்னதற்கு சந்தேரர் வராரு பிரம்மலோகம் தன்னதற்கு சந்தேர வராரு பிரம்மலோகத்துக்கு சந்திர பகவான் வந்தாரு பிரம்ம தேவரிடத்துல எனக்கு இப்படி சந்திர பகவானுக்கு யாரு தர்க்கமுடி ராமஜம் சாபத்தை கொடுத்தாருன்னு யாருகிட்ட பிரம்மதேவருக்கு இடத்துல போய் சொல்லுதாரு பிரம்மதேவர் சாப விமோசனம் கொடுப்பாரா அது எப்படி அவர் கொடுக்க முடியும் தர்க்கராஜன் அவர் உதரத்துல பிறந்தவர் இந்த 27 பெண் குழந்தைகளை இதற்கு என்ன முறை வேணும் பேத்தி வேணும் அதனால அவர் சாப விமோசனம் கொடுப்பாரா அது எப்படி கொடுப்பாரு அவரு கொடுக்கல உடனே என்ன தேவண்டி நேரம் எங்க வராரு
எங்க வராரு? திருப்பார் கடலுக்கு வராரு. திருப்பார் கடல வந்து என்ன என் பெருமான் கோபால கண்ணன் இடத்துல கேட்காரு. ஆமா கேட்காரு. கண்ணனும் கொடுப்பாரா? அவர் எப்படி கொடுப்பாரு? அவர் கொடுக்க மாட்டாருல. ஏன் கொடுக்க மாட்டாரு? பிரம்ம வந்து அவர் உண்டிக்கமலத்துல பிறந்தவர். ஆமா அவரோட ரத்தத்துல பிறந்ததே தர்க்கமுடி ராஜாமன்னன். ஆமா அப்ப எப்படி அவர் சாப விமோசனம் கொடுப்பாரு? அவருக்கு பூட்டிக்கு எப்படி பூட்டனுக்கு சாப விமோசனம் கொடுக்க மாட்டாருல. ஆமா அதனால அவரும் முடியாதுன்றாரு. ஆமா உடனே என்ன சந்திரனானவர் மனதில் நினைக்கிறார். என்ன செய்வோம் யாது செய்வோம் யாது செய்வோம் மனமதில என்னோ தந்தீர பகவானோ என்ன தெய்வம் அது தெய்வம் மனமதில எண்ணிக்கொண்டு இங்க எங்க வரானா தந்தீர பகவானோ கையிலாதந்தல மதற்கு நம்ம கடவுளுக்கு முன்னாலே கடவுளுக்கு முன்னாலே தந்தீரோ வராரே கடவுளுக்கு முன்னாலே கடவுளோட இடமதியில கண்ணீர் வடிக்காரு கண்ணீர் வடிக்காரு கவலையோட புறமுதாரு வடிக்காரு கண்ணீர் வடிக்காரு கவலையோட புறமுதாரு சந்திர பகவானுக்கு ஆண்டவனை சிவபெருமான் சாப விமோசனம் கொடுத்தாரு. ஆமா அப்ப சாப விமோசனம் கொடுக்கும் பொழுது ஐயா சந்திர பகவானே இந்த வாரம் பிரம்மதேவரோட உதயத்துல பிறந்தவரே தர்க்கமுடி ராஜாமன்னன். அவர் கொடுத்த சாபம் உனக்கு பழிக்கும். ஆனா உனக்கு நான் சாப விமோசனம் தாரேன். மாதத்துல 30 நாள் 30 நாள்ல சந்திர பகவானுக்கு யாரு கொடுத்த சாபம்? தர்க்கமுடி ராஜமன்னன் கொடுத்த சாபத்தினால 15 நாளுக்கு நாள் மெலிந்து 15வது நாள்ல நீ முழு அமாவாசையாக பூலோகத்திற்கு தெரியாம இருப்ப. மீண்டும் 15 நாள் நான் உனக்கு சாப விமோசனம் தாரேன். மீண்டும் 15 நாள் வளர்ந்து 15வது நாளிலே முழு பௌர்ணமியாக வானிலே நீ வட்டம் விடுவாய். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து மேல வந்துருவேன். அதனால மாதத்துக்கு 30 நாள்ல 15 நாள் சாபமாகவும் 15 நாள் சாப விமோசனத்தையும் கொடுத்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். அப்படி இருக்கு பார்த்தா தர்க்கமுடி ராஜமன்னன் நாம சாபம் கொடுத்திருக்கோம். இந்த மாடு ஏறும் அடையன். ஆமா அவருக்கு வாகனம் என்னது? மாடு கால மாடு அல்லவா? உடனே என்ன நினைக்காம மனதுல இந்த மாடு ஏறும் அடையும் பகவான் இவ்வளவு ஆணவ இருந்தா அதமாத இருந்தா நம்ம கொடுத்த சாபத்திற்கு சாப விமோசனம் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம முன்னொரு காலத்துல அடிமுடிய தேட யார வச்சாங்க? நம்ம தாத்தா மாயக்கண்ணனையும் நம்ம அப்பா பிரம்மதேவரையும் வச்சாங்க. ஆமா அப்பாவும் தாளமும் பொய் சொன்னதுனால அவருக்கு கோயிலே இல்லாம போச்சு. நம்ம தாத்தா வராதாருவோம் என்ன பன்றி ரூபா எடுத்து பூமியை தொலைச்சாரு. மக்களை பிரட்டி எடுத்துட்டாரு மண்ண. அதனால இந்த மாடு ஏறும் அடையினா ஒரு நாள் ஒரு பொழுதுனால நம்ம கால வந்து விழ வைக்கணும். நம்ம கால வந்து விழ வைக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம்? அப்படி மனதில நினைக்கும் பொழுது பார்வதி தேவி நம்மளுக்கு மகளாக பிறந்தா மருமகனும் வரையில நம்ம காலில் விழுந்துதானே திரணும். வந்து விழத்தானே செய்யணும். கடவுளும் நினைக்க முடியாது. மருமகன் ஆயிடுவார்ல. நம்ம காலில் மாமா காலில் விழுந்துதானே தீரணும். ஆசீர்வாதம் வாங்கணும்ல. கண்டிப்பா அதனால கால விழணும். அப்படி இருக்கவா பார்த்தார் யாரு? என்ன தர்க்கமுடி ராஜமன்னன். அவன் என்ன செஞ்சாரு? பார்வதி தனக்கு மகளாக பிறக்கணும் என்று 6ஆம் இடத்துல ஒரு பெரிய தவநிலையை உண்டு செய்து தபநிலையத்தில் இருந்து கொண்டு ஆண்டவன் பகவானே நம்மளுக்கு பார்வதி தேவி குழந்தையாக பிறக்கணும் என்று மனதிலே நினைத்து தர்க்கமுடி ராஜமன்னன் 4ஆம் இடத்துல 2 வருடகாலம் இன்பமுடன் இருந்தால் 12 வருடகாலம் பாரத்தவம் செய்து வாராம். 12 பாரத்தவம் செய்து வாராரே. 12ஆம் வருடத்தில் தர்க்கமுடி ராஜனுக்கும்
ஆதிசக்தி பார்வதியா தார்கவனம் தன்னதிலே புத்தாமரை குளமதியில புத்தாமரை குளமதியில குழந்தையாக பிறக்க போறா குளமதியில புத்தாமரை குளமதியில குழந்தையாக பிறக்க போறா ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா தார்கவனம் தன்னதிலே எங்க வரலாம் ஆதிசக்தி பார்வதியா புத்தாமரை குளமதியில